இங்கே நரசிம்மர் தூணை உடைச்சார் வந்துட்டார் வெளியே அப்படின்னா புரிஞ்சிச்சு ஒருத்தனுக்கு, புரிந்த மனிதன் அந்த ஆளை திருத்திட்டான். யார் வெற்றிடமா எங்கேமா இருக்கிறாரு, இது உனக்கு புரியலையா அப்படின்னு சண்டை போட்டால் அவன் யார் அதே அந்த பக்த புரகநாதனை காப்பாற்றுறதுக்கு என்ன மாதிரி ஒருத்தன் வந்திருப்பான். அவனை போய் நரசிம்மன்னு சொல்லுவான், அவ்வளோதான். நரன்னா மனிதன், சிம்மம்னா புரிந்து கொண்டவன், நரசிம்மன்னா புரிந்து கொண்டவன். எல்லா புரிந்து கொண்டவர்களும் நரசிம்மர்கள் தான். நம்ம ஊரில் நிறைய பேர் நரசிம்மன்னே பேர் வச்சுருப்பாங்க. கடவுள் வெற்றிடம்னு புரிஞ்சிங்கன்னா அவனுக்கு பேர் நரசிம்மன். அப்போ நரசிம்மன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், புரிந்து கொண்ட ஒரு மனிதனுக்கு பேர் என்ன, நரசிம்மன் அப்படின்னு அர்த்தம். அப்போ தூண்லேருந்து வந்தார், துரும்புலேருந்து வந்தார், அங்கேருந்து வந்தார்லாம் கிடையாது. அந்த அவனுடைய எதிரியே அல்லது புரிந்து கொள்ளாத ஒரு மனிதனை எதிர்வாதம் பண்ணிக்கிறவனை புரிய வைக்கிறதுக்காக ஒருத்தன் வந்து அவன் பேர் என்ன, நரசிம்மன். தூண்லேருந்தோ துரும்புலேருந்தோ வரல, நான் ஒரு பெண்லேருந்தோ வந்துக்கிறேன். நானும் யார் தான், நரசிம்மன் தான். புரிஞ்சுன்னா நீங்களும் யார் தான், நரசிம்மன் தான். நரசிம்மனா நான் தான் இல்லை, நீங்களும் நரசிம்மனா மாறும். அதுதான் அது சொல்ல வருதே தவிர எல்லா அணுவையும் உடைச்சா உள்ள வெற்றிடம் இருக்குது, அந்த வெற்றிடத்துக்கு பேர் தான் கடவுள். ஸோ அணு தூண்லேயும் இருப்பான், துரும்புலையும்